தாய் மாமா ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய லீடரான். யார்? திரிஷாவுடைய தாய். ஆமா, எல்லாமே பாலக்காட்டு பார்ப்பனர்கள் தானே. அவங்க வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். திரிஷா எவ்வளவு வேலை பார்த்துருக்கு அந்த அம்மா. ஆமா, இதுவரை எந்த நடிகரும் எந்த ஒரு ஆட்களும் இது மாதிரி வழியா சிபிஐ வளாகத்துல அதாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அழுகுறாரு. திரிஷா இருக்கிற வரை விஜய் அழுக வேண்டிய அவசியமே இல்லை. அத்தனை அரசியல் சாணக்கிய முடிச்சுகளை பூரா அவுத்துருவாங்க. அதான் முடிச்ச ஃப்ளைட்ல ஏதோ கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பாட்டில் கொண்டு போனாங்க, அவ்வளவுதானே. ஏங்க இதெல்லாம் போடாம போக முடியுமா? போற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? மருந்து சாப்பிடணும்ல. ஓ, அதுக்குள்ள அவசரம். ஏங்க 2 மணி நேரம் ஆகும் டெல்லி போறதுக்கு. 2 மணி நேரம் மருந்து சாப்பிட பிபி ஏறிடும், சுகர் ஏறிடும். இப்போ மருந்தை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சா எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அந்த மலேசியாவுக்கு போனார்ல, பார்லயே விமானம் இருந்தது. அவர் ரேஞ்ச் என்னங்க? ஒரு படத்துக்கு ஒரு 500 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணுறாரு. இப்போ ஒரு ஜனநாயகன் படம் 500 கோடி முடங்கி போயிரு. அப்புறம் பார்த்துக்கலாம் முடியா சார். திரிஷா தான் இப்போ அவர் அரசியல் ஆலோசனை. அந்த 50 வயசாச்சு, முதிர் கண்ணி. அவளும் நோக்கிலாள், அண்ணலும் நோக்கிலாள். அந்த அம்மாவும் தனிமையாக இருக்காங்க, இவரும் தனிமையாக இருக்கு. ஒரு அரசியல் ஆலோசனை தான், தப்பால எடுத்துக்கூடாது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெளிநாட்டு பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா கமெண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா இங்க இருக்கீங்க, என்னாச்சு, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய நல விரும்பிகள் அவங்களும் சொல்லிருங்க. நான் வெளிநாட்டு தான் போனேன், நல்லா இருந்துச்சு. ஐரோப்பா சுற்றுப்பயணம் போயிருந்தேன், ஒரு 15 நாள். அருமை. பிரான்ஸ், ஜெர்மனி, லக்சம்பர்க், பெல்ஜியம், ஹாலந்து. ஓ சூப்பர். எல்லாம் நிறைய ஈழத்தமிழர்களை சந்திச்சுட்டு வந்தேன். உண்மையான ஈழத்தமிழர் சந்திச்சுட்டு வரீங்க? ஆமாம், உண்மையான ஈழத்தமிழர். கண்டிப்பா ஐயா. என்னதான் நீங்க வெளிநாட்டு போயிட்டு இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டு அரசியலை விட்டு வைக்க முடியாது. விஜய் அவர்கள் 3வது முறையாக சிபிஐ ஆஜராயிட்டு வந்திருக்காரு. வரும்போதே பாத்தீங்கன்னா டக்குன்னு ஓப்பன் டோரை திறந்துட்டு அப்படியே கை காமிச்சிட்டே வந்திருக்காரு. ஆரம்பத்துல கருப்பு சட்டை போனாரு, அதுக்கப்புறம் வேற சட்டை போட்டு போனாரு. ரொம்ப டல்லாக தான் போகிற, டல்லாக வருவார். ஆனால் இந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு, கை காமிச்சிட்டே வந்திருக்காரு. ஐயா என்ன காரணம், என்ன நடந்திருக்கும்? விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் அமித்ஷா கூட்டணி ரகசிய கூட்டணி உருவானதுக்கு பின்னாடி நீங்கள் சிபிஐ வளாகத்திலிருந்து அவருடைய ரேஞ்ச் ரோவர் போய் கை காட்டிட்டு வர்றாரு. ஆமாம், சார்ட்டர் ஃப்ளைட்டு கிளியரன்ஸ்லாம் கொடுத்துட்டான். ஆமாம். அப்போ எப்போ வேண்டுமானு நீ அமித்ஷா தொடர்பு வச்சுக்கலாம். உள்துறை டீலிங் டைரக்டா. உள்துறை இனி யார் கட்டுப்பாட்டுக்கு வரும்? விஜய் எதை நினைக்கிறாரோ அந்த கட்டுப்பாட்டுக்கு வரும். இப்போ நம்ம சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போனதில்லை, இங்கே பார்த்துக்கலாமே. அப்படியா? இவங்க இனி பேச்சுவார்த்தையே முடிஞ்சு போச்சு. விஜய் மீது இனிமேல் எந்த வழக்கும் பாயாது. எந்த வழக்கம் பாயாது. ஆனா டெல்லி போகும்போது ஏதோ ஃப்ளைட்ல ஏதோ கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பாட்டில் கொண்டு போனாங்க, அவ்வளவுதானே. ஏங்க இதெல்லாம் போடாம போக முடியுமா? அவ்வளவு அழுத்தங்க அவருக்கு, ப்ரெஷரு. இப்ப மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஏங்க மருந்து முதல் எழுத்து என்ன சொல்லுங்க? மா. கடைசி எழுத்து என்ன? மது. மருந்து சுருக்குனா மது, அது மருந்து தானே. அது ஏன் டெல்லியில போய் கிடைக்காதா? டெல்லியில போய் கிடைக்காதா? போற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? மருந்து சாப்பிடணும்ல. ஓ, அதுக்குள்ள அவசரம். ஏங்க 2 மணி நேரம் ஆகும் டெல்லி போறதுக்கு. 2 மணி நேரம் மருந்து சாப்பிட பிபி ஏறிடும், சுகர் ஏறிடும். இப்போ மருந்தை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சா எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு அதெல்லாம் மருந்துங்க. அது நீங்கள் போய் அது விஸ்கி பிராந்தி அவங்க அடிக்கிற சரக்கெல்லாம் வந்து 2 லட்ச ரூபா ஒரு பாட்டில். நம்ம மாதிரி ஓல்டுலங்க அங்கே 1500 ஒரு கேஸை 1500 தான். ஆமாம். எங்கே தேர்தல் எலெக்ஷன் வந்துடும், ஒரு கேஸை வச்சிருவான். எல்லாமே வந்து ஓல்டு மங்கா இருக்கும். அதில் 24 பாட்டில் இருக்கும். அதை எல்லாமே 100 ரூபா 150 ரூபா சரக்கு தான். அடித்தா குப்பனை இறங்கிடும். அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய விஐபி, காஸ்ட்லியாக அடிக்கணும். நீங்கள் அதை பற்றி ஏங்க கவலைப்படுறீங்க? அங்கே ஆணும் பெண்ணும் மருந்து சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இருட்டிருச்சுன்னா 6 மணிக்கு மேலே ஆட்டா ஓடாது, மருந்து சாப்பிடாம. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கடுமையான ப்ரெஷர், அரசியல் ப்ரெஷரு, குடும்ப ப்ரெஷரு, மகன் ப்ரெஷரு, திரிஷா ப்ரெஷரு, இப்போ பல ப்ரெஷரு. அப்போ அதெல்லாம் அந்த தாக்கு பிடிக்கணும்னா கொஞ்சம் மருந்து சாப்பிட்டு தாங்க ஆகணும். அதனால கூட கொண்டு போயிட்டாரு. எப்பவுமே தனி பிளேட் தானே, நம்ம தானே போகிறோம். ஆமாம் ஆமாம். யார் கொண்டு நீங்கள் அந்த மலேசியாவுக்கு போனார்ல, மலேசியாவுக்கு போகும்போது அந்த கார்லேயே பார் இருந்து தான். பார்லேயே விமானம் இருந்திருக்கு. இப்படிலாம் ஏங்க அவர் ரேஞ்ச் என்னங்க? ஒரு படத்துக்கு ஒரு 500 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணுறாரு. இப்போ ஒரு ஜனநாயகன் படம் 500 கோடி முடங்கி போயிருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம் முடியும். அடுத்த படத்தை பார்த்துக்கலாம். 500 கோடி அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்கலனால அன்னைக்கு பஞ்சாயத்து ஆயிரும். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி எவ்வளவு சீட்டு நோட்டு கொடுக்குறதுல எவ்வளவோ பேசி பார்த்தார். எனக்கு ஒரே
கோரிக்கை துணை முதலமைச்சர் எடப்பாடி பார்த்தாரு. இவர் துணை முதலமைச்சர் கொடுத்தா பவன் கல்யாண் அரசியல் பண்ணுறது தெரியுது, சந்திரபாபு நாயுடு எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆமாம், அந்த நிலைமை நமக்கு வந்து கடைசியில் இப்போ ரெட்டைகளை விஜய்கிட்ட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் அவர் அதை தவிர்த்து விட்டார். தனியாக நிற்பதற்கு பாஜகவும் அனுமதி கொடுத்து விட்டார்கள். இப்போ விஜய் தனியாக நிற்கிறார். அதுதான். ஆனால் இப்போ விஜய் வந்து இப்போ சிபிஎஸ் விசாரணைக்கு போனார் இல்லையா, அதுக்கு முன்னாடி திரிஷா அவர் கிளம்பிட்டாங்களே, இங்கேயா போனாங்க சார்? திரிஷா தான் இப்போ அவர் அரசியல் ஆலோசகர். அந்த 50 வயசாச்சு, முதிர் கண்ணி, கல்யாணம் இல்லை. இப்போ விஜய்க்கும் மனைவி பிரிஞ்சுட்டாங்க. அவளும் நோக்கிலால் அண்ணலும் நோக்கிலால், அந்த அம்மாவும் தனிமையாக இருக்காங்க, இவரும் தனிமையாக இருக்கு. ஒரு அரசியல் ஆலோசனை தான், தப்பால எடுத்துக்கூடாது. அது அரசியல் ஆலோசகர் ஏங்க, அரசியலுக்கு ஆலோசனை தேவைப்படாதா என்ன? அது அரசியல் பண்ணலாம். இவங்க என்ன பண்ண போறாங்க? ஆட்சியை பிடிப்பதற்கான ஆலோசனை. 50 வயசாச்சு, நீ சினிமாவில் யாரும் கூப்பிடலை நடிக்கிறதுக்கு, வேறு தப்பாக நினைக்காதீங்க, சினிமாவில் கூப்பிடலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா விஜய்க்கு அரசியல் ஆலோசகராக மாறிட்டாங்க. இப்போ கூட டெல்லி போயிருக்காங்க. டெல்லி தான். அந்த அம்மா டெல்லியில் இருந்தாங்க. டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு போகும்போது திரும்பி மௌரியா சர்டன் வரும்போது அவரை ஆற்றுப்படுத்துவதா, எங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க, நம்ம நாளைக்கு விசாரணைக்கு போய் முடிச்சுக்குவோம், நான் அங்கங்கே பேசியிருக்கேன். தாய் மாமா ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய லீடரான். யார்? திரிஷாவுடைய தாய். ஆமாம், எல்லாமே பாலக்காட்டு பார்ப்பனர்கள் தானே. அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ். பாலக்காட்டு பார்ப்பனர்கள் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸு. அப்போது நான் இப்போ அங்கே பேசிட்டு இங்கே பேசிட்டு எனக்கு இருக்கு, மீதி பார்த்துக்குவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆறுதலுக்கு வேணுமல்ல. அதனால் நீ முன்னாடி போன அடுத்த ஃப்ளைட்டில் வரேன்னு விஜயுடைய காரில் தான் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி, ஆமாம் பாடே பார்த்துக்க நானும் ரவுடி விஜய் காரில் தான் போகிறேன். இப்போ அப்போ என்ன நினைக்கிறேன், கூட கூட்டி போயிருக்கலாமையா, முன்னாடி அனுப்பிச்சுட்டாரு. இல்லைங்க, அது சில வேலைகள் இருக்குங்க, அதெல்லாம் அவங்க கூட சொல்லிட்டு இருக்க முடியுமா? அமித்ஷா பார்க்க வேண்டியது இருக்கு, பகதூர் ஷாவை பார்க்க வேண்டியது இருக்கு. யார்? திரிஷா தான். பல பேர் அரசியல் ஆலோசனைகள் நீங்கள் ஆர்எஸ்எஸ் லாபியில் பல விஷயங்களை பேச வேண்டியது இருக்குல்ல. அதனால அந்த அம்மா முன்னாடி போய் நீ பின்னாடி வா, நான் போய் பேசி எல்லாம் சரி பண்ணி வைக்கிறேன். இதுதான். இனிமேல் டீல முடிச்சது விஜய் கிடையாது, திரிஷா தான். அமித்ஷா திரிஷா. இந்த காம்பினேஷன் எப்படின்னா, திரிஷா குஷ்பு பெரிய அரசியல்வாதியாக இருக்குது இல்லையா, நக்மா பெரிய அரசியல்வாதி இல்லையா, ராதிகா பெரிய அரசியல்வாதி இல்லையா, பிந்தியா பெரிய அரசியல்வாதி இல்லையா, அதே போல தான் திரிஷாவும் இந்த 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 இடத்தை தக்க வைப்பதற்கு திரிஷா இப்போ விஜய்க்கு ஆலோசனை சொல்லுவதற்கு திரிஷாவை தவிர வேறு யாருமே இல்லை. அதனால தான் இதுவரை யாருமே சிபிஐ விளையாட்டு வரும்போது கை கட்ட வராத ஒரு நடிகர் இன்னைக்கு வந்திருக்காருல்ல போல்டா. அப்போ திரிஷா எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். ஆமா, இதுவரை எந்த நடிகரும் எந்த ஒரு ஆட்களும் இது மாதிரி வழியா சிபிஐ விளையாட்டுல அதாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அழுவுறாரு. ஆமா, அதாவது திரிஷாவுடைய திறமை பார்த்துட்டீங்களா? இந்த இந்த திறமையை நீங்க விஜய் பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். திரிஷா இருக்கிற வரை விஜய் அழுக வேண்டிய அவசியமே இல்லை. திரிஷா அத்தனை அரசியல் சாணக்கிய முடிச்சுக்களை பூரா அவுத்துருவாங்க. நான் சொல்லுகிற கோப்புகள் அதான் முடிச்ச இல்ல, அந்த முடிச்சுகளை அவுக்குறதானே அரசியல் முடிச்சுக்கள். நீங்க தப்பா வேற 3 முடிச்சு மாதிரி வேற முடிச்செல்லாம் போயிடாதீங்க. முடிச்ச வைக்கின்றாயே. ஆமா, அரசியல் போடு முடிச்சுக்கள் எல்லாம் அவுக்குறவங்க தான் முடிச்ச. அப்போ திரிஷா முடிச்சுக்களை பல முடிச்சுக்களை அவிழ்த்திருக்காரு. இப்ப விஜய்க்கான முடிச்சுக்களை அவிழ்த்தவரும் திரிஷா தான். இப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட போவாங்களா? அப்படியா? இல்ல, எல்லாமே அதாவது அவங்க கேரள மேல உள்ள உட்காந்துக்குவாங்க, மேல பேசுவார். எந்தெந்த பகுதியில் எந்தெந்த டேட்டாஸ் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து, எந்தெந்த தேவை இருக்கோ, எந்த அமைச்சர் கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு, முன்னாள் அமைச்சர் யாரு, இன்னாள் அமைச்சர் யாரு, இந்த டேட்டாக்களை பூரா புள்ளி விவரங்களாக ஒரு 5 உதவியாளர் வச்சிருப்பாங்க. இதுல கேரள மேல 100 பேர் உட்காரலாமா? ஆமா. அதுல டேட்டாக்களை கொடுப்பதற்காக திரிஷா விஜயோடு பயணிப்பார். நீங்க வேணுக்கு உள்ளெல்லாம் போய் பார்க்க கூடாது, வெளியோட பார்த்துட்டு போயிடணும். எட்டி பார்க்க கூடாது. அது உள்ள இருக்க பார்த்துக்குவான், அது அவன் பார்த்துக்குவாங்க. நீங்க விஜயோடு மட்டும் நீங்க அரசியல் பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அந்த இறக்கக்குள்ள போகக்கூடாது. கண்டிப்பா. இதுதான் விஜய் திரிஷா அரசியல். கூடி சீக்கிரம் புதுவெளிக்கு அண்ணனும் அண்ணியும் வருவார்கள். எம்ஜிஆருக்கு உண்மையான அண்ணி இல்லைங்க, அது சங்கீதாவுக்கு ஜெய்சன், திவ்யா, சாஷா எல்லாமே ஒரு 400 கோடி ரூபா கொடுத்து செட்டில் பண்றதா பேசியிருக்காரு. டீலிங் போயிட்டு இருக்கு. அது ஒரு டீலிங், அது தனியாக இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னா. ஆமா. நான் இப்போ முழுக்க அரசியலில் முழுக்க அமித்ஷா திரிஷாவை நான்
உடனே அரசியல் பண்ண வேண்டியது இருக்குன்னு இப்போ அந்த முடிவுக்கு போயிட்டார். ஓ, அப்ப இனிமே இந்த சிபிஐ பிரச்சனை இருக்காது, ஜனநாயக படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிருமா? அப்படி எல்லாம் எலெக்ஷன் எந்த பிரச்சனையும் இருக்காது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். ஓ, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். எல்லா பிரச்சனையும் த்ரிஷா வந்து முடிச்சு வச்சுட்டாங்க எல்லாம். ஆமா, இப்போ த்ரிஷா சாதாரண அரசியல் சக்தி. அப்ப அன்னைக்கே போயிருக்கலாம், எதுக்கு அவ்வளவு நாள் காலதாமதம்? இல்ல, இவ்வளவு ப்ரெஷர் எதுக்கு இந்த டென்ஷன் அவர் உருவாக்குறாங்க? அதாவது சிலருக்கு சில நாள் கழித்து தான் ஞான உதயம் வரும். ஓ, புத்தருக்கு எப்போ வந்தது? கொஞ்ச நாள் கழிச்சு தான். கொஞ்ச நாள் கழிச்சே வந்தது. அதுபோல் காந்தி எப்போ தென்னாப்பிரிக்காவில் வந்து அரசியலுக்கு வர்றாரு? அதுபோல தான் காந்தி தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் போயிட்டு இருக்காரு. வெள்ளைக்காரன் தான் உட்காரணும், கருப்பம் பூரா இறக்கி விட்டுருவானுங்க. ஒரு தென்னாப்பிரிக்காவில் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டு போயிட்டானுங்க. வெள்ளைக்காரன் தான் ரிசர்வேஷனில் இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் போகணும், கருப்பம் பூரா தேர்ட் கிளாஸில் தான் போகணும். நான் பாரிஸு படிச்சிருக்கேன். என்ன படித்தா என்னையா, வெள்ளைக்காரன் தான் ரயிலில் இறக்கி விட்டு போயிட்டான். அப்போ தான் பார்த்தாரு நம்ம ஆள் பூரா இந்தியன் பூரா ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்னு தான் மறுபடியும் எங்கே வராரு, இந்தியாவுக்கு வராரு, தென்னாப்பிரிக்கா ரயில் ஏறி. அதுபோல தான் நேர காலம் வருகிற பொழுது தான் போராட்ட களமே சூடு பிடிக்கும். இப்போ சூடு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாயா, பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.